ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பீமா ஜுவல்லரியில் ஒரு 2 ஸ்கீம் வந்து இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். இப்போ தான் நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தேடி செல்வி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்லே வந்து ஆல்ரெடி நிறைய ஜுவல்லரி ஷாப்பில் உள்ள ஸ்கீம் வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பீமா ஜுவல்லரியில் உள்ள சேவிங் ஸ்கீம் வந்து பார்ப்போம். ஸோ இவங்கள்ட்ட பார்த்தீங்க அப்படின்னா 2 சேமிப்பு திட்டம் வந்து இருக்குது. ஃப்யூச்சர் கோல்டு, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சர் ப்ளஸ். ஸோ இந்த 2 சேவிங் ஸ்கீமும் வந்து என்னன்னு பார்ப்போம். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோல்டு ரேட்டு வந்து இன்க்ரீஸ் ஆனாலுமே வந்து நம்ம சேவ் பண்ணுறதுக்கான இந்த ஸ்கீமு. இதில் வந்து கூடுதல் பலன்கள் வந்து இருக்கும். இப்போ மாதம் நம்ம வந்து 5000 போடுறோம் அப்படின்னா, இப்போ ஜான் மாதம் வந்து நம்ம 5000 போடுறோம் அப்படின்னா, அன்னைக்கு கிராமோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 4535 இருக்குது அப்படின்னு உதாரணம் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து அன்னைக்கு ரேட்டுக்கு வந்து தங்கமாக வந்து வர வைப்பாங்க. அப்போ நமக்கு 1 கிராம் வந்து வர வைப்பாங்க. 1.103 வந்து கிராம் வந்து வர வைப்பாங்க. இது வந்து ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். ஸோ இது மாதிரி ஒரு 11 மந்த்து சேவிங் ஸ்கீம் தான் வந்து இது. ஸோ 11 மந்த்துமே நம்ம 5000 கட்டுறோம். ஸோ அந்த மாதத்தில் வந்து தங்கம் ரேட்டு எப்படி இருக்கோ, கூடுதோ குறையுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தங்கத்தில் வந்து நமக்கு வர வச்சுட்டே வருவாங்க. கடைசியில் வந்து மொத்த வரவு வந்து நம்ம எவ்வளோ சேமிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அதுக்கு வந்து செய்கூலி சேதாரம் இல்லாமல் வந்து நம்ம நகை வந்து எடுத்துக்கலாம். ஒன்லி பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்டி மட்டும்தான் வந்து பே பண்ணணும். பீமா ஜுவல்லரியில் பார்த்திங்க அப்படின்னா ஜுவல்லரி எல்லாமே வந்து சூப்பராக வந்து இருக்குது. அதுவும் இல்லாமல் வேஸ்டேஜ் எல்லாமே வந்து கம்மியாக தான் வந்துருக்கு. நம்ம ஆன்டிக் ஜுவல்லரிலாம் சொல்கிறோம்ல, ஸோ அதுலேயே வந்து வேஸ்டேஜ் வந்து ஒரு 50%, 18% தான் வந்து போடுறாங்க. இதுக்கு வந்து ஃப்ரீ கிஃப்ட்டுமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. நம்ம எவ்வளோ நாளுமே வந்து சேவ் பண்ணிக்கலாம். வேஸ்டேஜுமே வந்து நம்ம நார்மலாக ஒரு தாலி செயின் எடுக்க போகிறோம் அப்படின்னா 2%, 3% தான் வந்து வேஸ்டேஜே வந்து 2%லாம் வந்து ஸ்டார்ட்டே ஆகுது பீமாவில். ஸோ பீமாவில் வாங்கி ட்ரை பண்ணவங்க வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இவங்கள்ட்ட பார்த்திங்க அப்படின்னா 24 கேரட்டு கோல்டு காயின் பார்த்திங்க அப்படின்னா 125 ரூபா மட்டும் வேஸ்டேஜ் பே பண்ணணும். ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து ஒரு 3% வந்து பே பண்ணால் போதும். இதே 916 கோல்டு காயின் வந்து இது பண்ணுறோம் அப்படின்னா 1% தான் வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. ஸோ மற்ற ஷாப்போட கம்பேர் பண்ணும்போது இவங்கள்ட்ட வந்து வேஸ்டேஜ் வந்து கம்மியாக இருக்குது. அது இல்லாமல் வந்து நல்ல கலெக்ஷனும் வந்து நிறையா வச்சுருக்காங்க. நிறைய வந்து வெயிட்டான கலெக்ஷன் வந்து நிறையா வச்சுருக்காங்க. சில ஷாப்பில் பார்த்திங்க அப்படின்னா லைட் வெயிட்டுக்கு தான் வந்து நிறைய கலெக்ஷன் வந்து இருக்கும். ஆனால் இவங்க பீமாவில் பார்த்திங்க அப்படின்னா லைட் வெயிட்டுக்கோட இந்த ஹெவி வெயிட்டுக்கு தான் வந்து நிறைய கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க. இப்போ செயின்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா தடிமனாக வந்து செயின்லாம் வந்து வச்சுருக்காங்க. மோதிரமே வந்து ரொம்ப இந்த சிங்க மோதிரம் ரொம்ப பெருசாக வந்து மோதிரம் வந்து வச்சுருக்காங்க. அங்கே ஷாப்புக்குள்ளே போகும்போதே ஒரு நிறைய பிரம்மாண்டமான ஒரு கடைக்கு போனால் ஒரு ஃபீல் இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சு பீமாவில் போகும்போது. ஸ்கீம் எனக்கு பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா வந்து மற்ற ஷாப்பில் இப்போ ஜிஆர்டியில் பார்த்திங்க அப்படின்னா 50%, போத்தி சொர்ணமகால்லையும் பார்த்திங்க அப்படின்னா 50% வேஸ்டேஜ் பே பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்க தங்கமயிலில் பார்த்திங்க அப்படின்னா 75% வந்து வேஸ்டேஜ் பே பண்ணணும். ஸ்ரீகுமரன் தங்க மளிகையில் பார்த்திங்க அப்படின்னா 75% இப்போ பே பண்ணணும். ஸோ அந்த மாதிரி எல்லாருமே வந்து ஸ்கீம் வந்து மாற்றிட்டே இருக்காங்க. இவங்க பார்த்திங்க அப்படின்னா செய்கூலி சேதாரம் இல்லாமல் இருக்குது. ஸோ இது மாறாமல் இருக்கணும் கடவுளே. அதனால் இது எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாகவும் இருக்கும். அது இல்லாமல் கலெக்ஷனும் வந்து நல்லாயிருக்கு. நான் பார்த்தேன், நல்லாயிருக்கு. வேஸ்டேஜும் வந்து கம்மியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பிளான் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து அமௌண்ட் பேஸ். இது வந்து கிராம் பேஸ் சொன்னேன். இது வந்து அமௌண்ட் பேஸு. ஆனால் இதுக்கு போனஸ் வந்து கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் 1000 கட்டுறீங்க அப்படின்னா 11 மாதம் வந்து நம்ம 11000 கட்டுப்போம். ஊக்கத்தொகையாக வந்து நீங்கள் 1000 கட்டினீங்க 1000 வந்து கொடுக்குறாங்க. இதே 2500 கட்டிருக்கீங்க அப்படின்னா 2500 வந்து ஊக்கத்தொகையாக வந்து தருவாங்க. அப்போ அந்த ஊக்கத்தொகையும் நீங்கள் சேர்த்து வச்சது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் 11000 ப்ளஸ் ஊக்கத்தொகை மொத்தமாக வந்து 12000 வந்து நீங்கள் வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அவங்க சொன்னாங்க நீங்கள் கோல்டு பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. அவங்களே சொல்கிறாங்க கோல்டு பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இங்கே தங்கத்தில் வந்து வர வைங்க. நீங்கள் டைமண்ட் எதுவும் எடுக்க போகிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் அமௌண்ட்டில் வந்து வர வைங்க. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஏன்னா வந்து நம்ம இப்போ கோல்டில் வந்து வரவு வச்சுட்டு நம்ம டைமண்ட் எடுத்தோம் அப்படின்னா இப்போ டைமண்ட் வந்து 18 கேரட்டில் தான் வந்து செய்கிறாங்க. அப்போ வந்து நம்ம வரவு வைக்கும்போது 916க்கு தான் வந்து வரவு வைப்பாங்க. நம்ம எடுக்கும்போது வந்து 18 கேரட்டுக்குள்ளே தான் வந்து நம்ம எடுப்போம். ஸோ அதனால் வந்து நீங்கள் தங்க நகை வந்து எடுக்கணும் அப்படின்னா தான் இந்த கிராம் பேஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். இல்லை நான் டைமண்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னா வந்து இந்த இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை சில்வர் எடுக்க போகிறேன் அப்படின்னா வந்து இந்த மாதிரி அமௌண்ட் பேஸ் வந்து சூஸ் பண்ணிடுங்க. இப்போ 10000 கட்டுறோம் அப்படின்னா நம்ம 1,10,000 சேவ் பண்ணி வச்சுருப்போம். ஊக்கத்தொகையாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10000. மொத்த தொகை பார்த்திங்க அப்படின்னா 1,20,000 வந்து நம்ம சேவ் பண்ணியிருப்போம். இதில் வந்து ஒரு மாத தவணை வந்து நமக்கு முன்னாடியே வந்து தராங்க. இதில் வந்து நம்ம ஆன்லைன் பேமெண்ட்டுமே வந்து நம்ம வந்து கட்டிக்கலாம். கூகுள் பே இல்லைன்னா ஆப் ஸ்டோர் இந்த மாதிரி இதில் வந்து நம்ம பே பண்ணிக்கலாம்.
இன்னொன்று நான் தங்கமயில வந்து சீட் போட்டிருந்தேன். ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ஸ்டால்மெண்ட்டை வந்து நெக்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டையும் சேர்த்து வந்து கட்டலாம். பட் இதில் எப்படி இருக்குன்னு இன்னும் எனக்கு தெரில. நான் இப்போ தான் வந்து கேட்டு வந்திருக்கேன். ஸோ அது போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து இருக்குது. ஸோ இங்கே எப்படி இருக்குது, முன்னாடியே கட்டலாமா அப்படின்னு எனக்கு தெரில. ஸோ இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம பேமெண்ட் ஃபஸ்ட்டு கட்டினதுக்கப்புறமேட்டு தான் எனக்கே தெரியும். தெரிஞ்சால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம அதிக முதலீடு செய்யணும்னு நினைக்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா எத்தனை ஒரு பிரச்சனையே வந்து எத்தனை சீட்டு வேணாலும் போட்டுக்கலாம். 2000 3000 அப்படின்னு எவ்வளோ சீட்டு வேணால் பிரித்து போட்டுக்கலாம். இவங்க வந்து மாத தவணையாக எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1000 ரூபா, 2500 5000 10,000. ஸோ இந்த மாதிரி அமௌண்ட்டில் வந்து போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம 11 மந்த்து கட்டிட்டோம் அப்படின்னா 1 மாதம் போனஸ் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அது வந்து ஃப்யூச்சர் ப்ளஸ்ஸுக்கு தான். இப்போ ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டு கட்டுறோம் அப்படின்னா அந்த இன்ஸ்டால்மெண்ட் வந்து கரெக்டாக வந்து கட்டிடணும். அப்புறம் வேறு ஆளுக்கு இப்போ என்னால் கட்ட முடியல, எங்கள் ஹஸ்பண்ட் பேருக்கு மாற்றணும்னா மாற்ற முடியாது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேமெண்ட் வந்து ஆப் மூலியமாக வந்து பேமெண்ட் வந்து பே பண்ண முடியும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இந்த சேமிப்பு திட்டத்தில் வந்து நம்ம ஜாயின் பண்ணி ஜுவல்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அப்போ வந்து ஏதாவது ஒரு ஆஃபர் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த ஆஃபரை வந்து இந்த சேமிப்பு திட்டத்தோட யூஸ் பண்ண முடியாது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த சேமிப்பு திட்டத்தில் வந்து நம்ம பீமாவில் வந்து தொடங்கியிருக்கோமோ அதே கிளையில் மட்டும்தான் வாங்க முடியுமா, வேறு கிளையில் போய் வாங்க முடியாது, வேறு பிரான்ச்சில் வந்து வாங்க முடியாது. இப்போ இங்கே வண்ணாரப்பேட்டையில் வந்து வாங்குகிறோம் அப்படின்னா அங்கே தான் வந்து வாங்க முடியும். ஸோ நம்ம வேறு பிரான்ச்சில் போய் வாங்க முடியாது. இந்த திட்டத்தில் வந்து எதுனாலும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிடுவோம், எங்களுக்கு முழு உரிமை இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா பீமா ஜுவல்லரி பார்த்திங்க அப்படின்னா திருநெல்வேலி வந்து ரோடு இருக்குல்ல, ஸோ அங்கே இருக்க பீமா ஜுவல்லரியோட ஆஃபர் வந்து நான் சொல்லியிருக்கேன். பீமா ஜுவல்லரியோட வெப்சைட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட பேங்க்கு கோடு எல்லாமே வந்து HDFC கோடு, ஜிபே நம்பரு, கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. திருநெல்வேலியிலேருந்து யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா திருச்சி பீமா வந்து போட்டேன், இப்போ வந்து திருநெல்வேலி பீமா வந்து போட்டிருக்கேன். திருச்சி பீமாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேமிப்பு திட்டத்துக்கு வந்து ஜிஎஸ்டியுமே பே பண்ண வேண்டியதில்லை. இதில் பார்த்தீங்க அப்படின்னா செய்கூலி சேதாரம் வந்து பே பண்ண வேண்டியதில்லை. இதில் வந்து 2 ஸ்கீம் தான் இருக்குது. அங்கே வந்தீங்க திருச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா 7 சேமிப்பு திட்டம் 7 சேவிங் ஸ்கீம் வந்து இருந்துச்சு. இந்த ஊருக்கெல்லாம் ஒரே காமன் இதே சேவிங் ஸ்கீம் தான் வந்து நினைக்கிறேன், இல்லை தப்பா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மதுரை, மார்த்தாண்டம், நாகர்கோயில், திருநெல்வேலி, திருவனந்தபுரம், அடூர், ஆற்றுங்கல், மத்தளம் திட்டா, கசர் ரோடு, போத்தன்கோடி, ஸோ இதில் எல்லாத்துலேயுமே வந்து இதே சேவிங் ஸ்கீம் தான் வந்து நினைக்கிறேன். ஸோ அப்படி ஆமான்றதா நான் வந்து திருநெல்வேலியில் உள்ளது போட்டிருக்கேன். நாகர்கோயில் இருக்கவங்களுக்கும் இதே சேமிப்பு திட்டமா அப்படின்றத, மதுரையில் இருக்கவங்களுக்கும் இதே சேமிப்பு திட்டமா அப்படின்றத எனக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். உங்கள் ஊரில் வந்து சேமிப்பு திட்டம் எத்தனை இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து 2 தாங்க இருக்குது. ஸோ திருச்சியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7 இருக்குது. மற்ற ஊரில் எவ்வளோ இருக்குது அப்படின்றது தெரில. இங்கே 2 தான் இருக்குது. அந்த 2மே வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டேன். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா தேடி சொல்லி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.